வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பழ போண்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழ போண்டா பண்ணுறதுக்கு இப்போ 5 பழம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸில் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட 4 ஏலக்காய் இது மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு வெல்லம் பொடிச்சு எடுத்துருக்கேன். இதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. வெல்லத்தில் கல்லெல்லாம் கிடையாது, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கிற வெல்லத்தில் மண் கல்லெல்லாம் இருக்கும்னு இருந்தால் அதை வந்து காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதை இனி மிக்சிங் பவுலில் ஊற்றிடலாம். இப்போ இதோட அரை கப் ரவை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு அதையும் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சாஃப்டாக இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்க்குறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த பதத்தில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாகவும் சேர்த்துட வேண்டாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து இது மாதிரி உருண்டையாக போட்டுடலாம் எண்ணெயில். பதம் சரியாக இருக்குது, இது போதும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பொரிக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு இந்த அளவு எடுத்து போட்டுடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ரொம்ப ஹீட்டானால் உள்ளே வேகாமல் மேலே கரிஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்லோவாக எரிஞ்சால் போதும். இது எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். இப்போ எல்லாம் வந்துட்டு இருக்கு, எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக இந்த பழ போண்டா நம்ம செஞ்சிட்டோம். இவ்வளோதான். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. பிச்சு பார்த்துடலாம். ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.